தினமலை ஆன்மீகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள தொடர்பு. முதல்ல ஆன்மீகம் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தின் அடிப்படையில் வேதங்கள் வந்தன. வேதத்தின் கண் தாங்க ஜோதிடம். அப்போ எப்படிங்க ஜோதிடம் வேறு ஆன்மீகம் வேறாக பிரிக்க முடியும்? முதல்ல அஸ்ட்ரானமி அஸ்ட்ராலஜி ரெண்டுமே ஒரே விஷயத்த சொல்லுது. நம்ம இயற்கையை கடவுளாக சித்தரிக்க ஆரம்பித்தோம். இயற்கை சக்திகளை கடவுளாக கொண்டு வந்தோம். அந்த இயற்கையாக நம்ம சொல்லுகிற ஒவ்வொரு தகவலும் நம்ம ஜோதிடமாக கொண்டு வந்திருக்கோம். கண்ணுக்கு முன்னாடி சூரியனை பார்க்குறோம், சந்திரனை பார்க்குறோம், இப்போ கிரகணங்கள் பார்க்குறோம். அப்புறம் எப்படி நம்ம கிரகங்கள் எடுக்காமல் இருக்க முடியும்? முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும், நமக்கு முன்னாடி 1000 வருஷம் 2000 வருஷம் பழமையான கோயில்கள் இன்னும் இருக்குது. அங்கே நவகிரகங்கள் இன்னும் வச்சுருக்காங்க இல்லையா? இப்போ 2000 வருஷம் உத்தரகோசமங்கை உலகின் முதல் கோயில்னு சொல்கிறாங்க. அங்கேயே பார்த்திங்கன்னா செவ்வாயோட சன்னதிகள் இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம், ராவணனுக்கும் அவங்க ஒய்ஃப் மண்டோதரிக்கும் கல்யாணமான ஸ்தலம்னு சொல்கிறாங்க. அங்கேயே நவகிரக ஸ்தலம் வருகிற காலகட்டத்தில் நம்ம டெலஸ்கோப் எப்போ கண்டுபிடிச்சோம்? 11ஆம் நூற்றாண்டு கலீலியோ கண்டுபிடிச்சாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் செவ்வாய் இருக்கும், சூரியன் இங்கே இருக்குது, அதோட வெப்பநிலை என்ன, வியாழன் பார்க்குறோம், சுக்கிரனை பார்த்தோம், அதோட வட்டப்பாதை இவ்வளோ கணிச்சோம். ஆனால் நம்ம ஜோதிடம் எத்தனை வருஷமாக இருக்குது? புலிப்பாணி ஜோதிடம் எத்தனை வருஷமாக இருக்குது? போகர், அகஸ்தியர் ஜோதிடங்கள். அப்போ ஆல்ரெடி நம்ம எத்தனையோ ஞான திருஷ்டியை கண்டுபிடிச்சது. அப்போ நம்ம ஆன்மீகத்தின் வழியாக அஸ்ட்ரானமி அணுகியிருக்கோம். அப்போ நம்ம வாக்குவாதம் தான் விதண்டாவாதத்துக்கு என்ன வேணால் பேசலாமே தவிர, நமக்கு ஜோதிடம்ங்கிறது ஆன்மீகம் இரண்டும் ஒன்றை இணைந்து பயணிக்கிற தண்டவாளம் போல். ஒன்றும் இல்லாமல் ஒன்று நடக்காதுங்க. நம் வாழ்க்கை கரெக்டாகணும்னா ஆன்மீகம் இரண்டும் இரு கண்கள் போல். இறைவன், அதாவது ஆன்மீகத்தை விட்டுட்டு ஜோதிடம் பார்த்தா அது வியாபாரம் ஆயிரும். ஜோதிடத்தை விட்டு ஆன்மீகத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணை கட்டி விட்ட ஒரு பாதை மாதிரி. இப்போ நம்ம எந்த கோயில் போனால் நல்லாயிருக்கும், எந்த ஸ்தலத்துக்கு போனால் நமக்கு செட் ஆகுது, இந்த பிரச்சனையா? அப்போல்லாம் ஜோதிடம் சொல்லும் கோயில் சொல்லுகிற ஜோதிடம் இரண்டுமே ஒத்த இதாக இருக்குது. இப்போ கோயிலில் ஒரு கடவுள் வைக்கிறதுக்கே நம்ம பிரசனம் பார்க்குறோமே. அப்போ இந்த கோயிலில் இந்த இடத்துல இந்த வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு பிரசனம் பார்த்து தானே வைக்கிறோம். அப்போ இரண்டும் ஒன்று தான். எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம கண்ணுக்கு தெரிந்த கிரகங்கள், கண்ணுக்கு தெரிந்த விஷயந்தான் அப்படியே கிரகங்களாக நட்சத்திரங்களாக கொண்டு வந்திருக்கோம். உலகில் இருக்கிற அத்தனை விஷயத்தையும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட அத்தனைக்கும் நம்ம கிரகமாக சொல்கிறோம். இப்போ சொல்கிறோம் பாருங்கள், அர்ஜுனன் இடது கை பழக்கம் உள்ளவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவன் ஒரு இது இருக்குது. அப்போ உத்தர நட்சத்திரம் இடது கை பழக்கம்னு வருதே. அப்போ ஒவ்வொரு புனர்பூச நட்சத்திரம் ராமபெருமான் பிறந்தது, அது பேர் தேசாந்த நட்சத்திரம் சொல்லுவாங்க. இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பல ஊர்களுக்கு சென்று வர வாய்ப்பு உண்டு, பல அறிவுகள் பெற்றவர்கள், பொது சபையில் பிரபலமாவார்கள்னு அர்த்தம். அப்போ நம்ம இந்த தத்துவம் வந்துடுதே. அப்போ அஸ்வின் நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம். இப்போ முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தலைமை தங்கும் பண்பு உண்டுன்னு வருது. அப்போ இதே இது சதயம்னா 100ன்னு அர்த்தம். அப்போ 100 மருத்துவர்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் அஸ்ட்ரானமிக்கலும் ஜோதிடம் ஒன்றைத்தான் சொல்லுது. அப்போ இதை மாற்று கருத்து நிச்சயமாக இல்லை. அதாவது ஆன்மீகமும் ஜோதிடமும் இணைந்த கைகள்.